வணக்கம். சென்னையில் பிரதமருக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியினர் திடீர் சாலை மறியல், கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு கோ பேக் மோடி என முழக்கமிட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். பிரதமரின் வருகையை ஒட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் பலர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறி வீட்டுக்காவலில் இருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீரென வெளியேறி சென்னை சாலைகளில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராயபுரம் சிமெண்ட்ரி சாலையில் பிரம்மாண்ட சாலை மறியல் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மதரம்மா கனி ஃபரூக் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான கட்சியினர் கலந்து கொண்டு மோடியே திரும்பி போய் என ஆவேசமாக கோஷங்களை எழுப்பினர். மேலும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக வான் நோக்கி கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். இந்த போராட்டத்தில் வட்டத்தலைவர்கள் ஏஜே காலனி சிவா, எம் நஜ்மா ஷெரீப், ஆர்கே நகர் சையத் உள்ளிட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர். போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பதற்றமும் போக்குவரத்து நெரிசலும் நிலவியது.